Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிராக்கர் கிஃப்ட் பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போறோம். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 790 ரூபாய். இதுல எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 37 ஐட்டம் இருக்கும். என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு இங்க பின்னாடி வந்து மென்ஷன் வந்து பண்ணிருப்பாங்க. இது வந்து மேஜிக்கல் பேக்னு வந்து போட்டுருக்கோம். நீங்க வந்து இது ஜோதிராம் கிராக்கர்ஸ் அவங்ககிட்ட இருந்து தான் பர்ச்சேஸ் வந்து பண்ணது. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படினா அவங்களோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அவங்ககிட்ட போய் அந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். அது போக வந்து மினிமம் ஆர்டர் வந்து 3000 ரூபாய். நீங்க வந்து இது 790 ரூபாய்னா ஒரு 2-3 பாக்ஸ் சேர்த்து வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா இது சேர்த்து கொஞ்சம் கிராக்கர்ஸும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுபோக வந்து சீக்கிரமாக ஆர்டர் வந்து பண்ணுறது பெட்டர்னு சொன்னாங்க. ஏன்னா குட் பாக்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாக வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதுபோக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கைக்கு கிடைக்கும். தீபாவளி நெருங்க வந்து லேட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடை லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேஜிக்கல் பேக்குன்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே உள்ள அந்த ஸ்டிக்கரை வந்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மேலே உள்ளதை அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரிமூவ் பண்ணியாச்சு. என்னென்ன கிராக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு அந்த பென்சில் மாதிரி உள்ளது வந்து ஒரு வெடி வந்து தந்திருக்காங்க. இது கையில் வந்து பிடிச்சிட்டே வந்து போடுறது. இது வந்து ஒரு பென்சில் மாதிரி உள்ளது. இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து இந்த ஃபவுண்டெயின் மாதிரி வர்றதுங்க அங்கே நைட் வந்து வெடிக்கிறது. இது நல்லாயிருக்கும். இது ஒன்று வந்து போட்டிருக்காங்க 2. அதுக்கடுத்து இது வந்து பவர் கல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இது வந்து நல்லாயிருக்கும். நைட் வந்து நல்லா பவராக வந்து வரும். ஸோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து சீனி வெடி பாக்கெட் வந்து ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது 2 சீனி வெடி பாக்கெட் வந்து போட்டிருக்காங்க. பரவாயில்ல, இது நல்லா 50 பீசஸ் உள்ள சீனி வெடி பாக்கெட்டு 2 பாக்கெட் இருக்குது. சரி, ஓகே. அதுக்கடுத்து இது வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து வெடிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சுத்தம், சக்கரம் சுத்தம், ஆனால் புஷ்வான மாதிரி வந்துக்கிட்டே சுத்தம். சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இந்த மாதிரி உள்ளது ஒன்று தந்திருக்காங்க. நல்லாயிருக்கும் இது. அதுக்கடுத்து இது வந்து நிஞ்சான்னு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து மேஜிக்கலாக வந்து இந்த இதுங்க பம்பர மாதிரி சுத்தம், அந்த மாதிரி உள்ளது. இது வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நம்ம பாருங்கள். இதை வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நைட்டு தான் வெடிக்கிறது. அப்படியே அழகாக சுத்தம் பம்பர மாதிரி. இதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ராக்கெட் மாதிரி வந்துருக்கும், பம்பர மாதிரி சுத்தம். இது 2 பீசஸ் வந்து போட்டிருக்காங்க. நல்லா சுத்தம் போல் அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம பயங்கர ஃபோர்ஸாக வந்து சுத்தம். அதுக்கடுத்து இதுவும் அதே மாதிரி தாங்க. இது வந்து சுற்றுற பம்பரம் தான். இது வந்து இந்த பட்டர்ஃப்ளை, இது நல்லாயிருக்கும். இதுவும் 2 பீசஸ் வந்து இருக்கும். இது ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து குருவி வெடி வந்து 2 தந்திருக்காங்க. நார்மல் சைஸில் உள்ள குருவி வெடி 2. அடுத்து வந்து பேரட்னு வந்து போட்டு கிளி வெடி வந்து தந்திருக்காங்க. இதுவும் வந்து 2 பேக்கெட் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பேரட்லேயே பெரிய பேக்கெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பேக்கெட் இது. இது வந்து 2 வந்து போட்டிருக்காங்க. 10 பீசஸ் இருக்குது. காலையில் வெடிக்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்காது, நல்லா வந்து வெடிக்கலாம். அதுபோக சீனி வெடி வந்து 2 பேக்கெட் வந்து போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க. இது வந்து இருக்குது. அதுக்கடுத்து ஸ்கை ஷாட் வெரைட்டி வந்து பாருங்கள். சின்ன ஸ்கை ஷாட்டுங்க, 7 ஷாட் வந்து போட்டிருக்கா. ஸோ இது வந்து ஒன்று தந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்கும் நைட்டுக்கு. அதுக்கடுத்து ஸ்கை ஷாட்டில் இன்னொன்று சின்னது. இது ரொம்ப தூரம் போகாது, பக்கத்தில் வந்து வெடிக்கும். ஆனால் கலர்ஸ்னால் நல்லா தான் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்கை ஷாட் 2 வெரைட்டி வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இதுவுமே ஸ்கை ஷாட் மாதிரி தான், அதாவது சின்னதாக வந்து வெடிக்கும், அவ்வளோதான். இதாவது ஸ்பார்க்கிள்ஸ் மாதிரி வந்து நல்லா சின்னதாக டப்னு வரும். அதுபோக ஃபவுண்டெயின் வந்து வர மாதிரி வந்து வரும். ஸோ இது 2 அந்த மாதிரி சின்னது. இது 2 வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே நைட்டு தான் அது. அதுபோக இது வந்து தரச்சக்கரமாக, இது வந்து பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன தரச்சக்கர மாதிரி இருக்குது. ஓ, இதுங்க, அதாவது சிட்புட் மாதிரி சடன்னு வரதுங்க. இது நைட்டு வெடிக்கிறது, பாம்னா கிடையாது, சிட்புட் மாதிரி வர்றது. இது நல்லாயிருக்கும். இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து கார்ட்டூன் புசுன்னு வரும் பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து சக்கரம் ஸ்பெஷல்னு வந்து போட்டு சக்கரங்க, அது சக்கரம் ஒரு டப்பா வந்து போட்டிருக்காங்க. இது நல்லாயிருக்கும். இது ஒன்று. அடுத்து மினி ராக்கெட். இது வந்து வெடிக்காது, ஜஸ்ட் வந்து போக மட்டும் செய்யும். இந்த மாதிரி மினி ராக்கெட் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஆட்டோ பாம் சின்னது, அதாவது ஸ்மால் சைஸ். இது ஒன்று தந்திருக்காங்க. இதில் 5 பீசஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து கம்பி மத்தாப்பு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து 7 சென்டிமீட்டரில் 2 கம்பி மத்தாப்பு, கலர் வெரைட்டி 2. அடுத்து கிராக்லிங் வந்து போட்டு இது 10 சென்டிமீட்டர் நினைக்கிறேன். இது ஒன்று தந்திருக்காங்க. இது ஒரு 2 பேக்கெட் வந்து 10 சென்டிமீட்டரில் உள்ளது. அதுக்கடுத்து இதுவுமே 10 சென்டிமீட்டர் தான். இந்த மாதிரி வந்து ஒரு 5 கம்பி மத்தாப்பு இருக்குது வெரைட்டி. நம்ம நைட்டுக்கு வந்து வெடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஃப்ளவர் பாட் இருக்குது. சட்டிக்கூடு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இதுவும் நல்லாயிருக்கும். இது 5 பீசஸ் இருக்கும். சின்னது இது ஒன்று தந்திருக்காங்க. ஃப்ளவர் பாட்லேயே இன்னொன்று ஸ்மாலாக உள்ளது. இதுவும் இன்னொன்று தந்திருக்காங்க. பரவாயில்ல. அதுக்கடுத்து பிக் பாம் போட்டிருக்கு, அக்னி பிக் பாம். அதாவது இது வெடிக்கிற பாம் தான். இது
சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ஏன்னா சின்ன பாக்கெட் தானே, ஒரு 5 இது இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து ரெட் சில்லி. இந்த இதுனா நான் நைட் வெடிக்கிறதுங்க. அந்த ஃபவுண்டைன் மாதிரி இந்த மாதிரி அழகாக வந்து வரும், புஷ்வான மாதிரி. இது ரெண்டுமே தான் கலராக வரும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கிராக்லிங் எஃபெக்ட் கூட சில நேரம் வரும், நல்லாயிருக்கும். இது 2 தந்திருக்காங்க. அடுத்து லட்சுமி வெடியிலே சின்னது ஒன்று வெரைட்டி ஒன்று தந்திருக்காங்க. அது போக இதுங்க சாட்டை வந்து சின்னது சாட்டை வந்து ஒன்று தந்திருக்காங்க. மொத்தம் வந்து 37 ஐட்டங்க இதில் தான் இருந்துச்சு. 37 ஐட்டம் வந்துருக்கு. பரவாயில்ல. எல்லாமே வந்து காலையில் வெடிக்கிறது, நைட்டு வெடிக்கிறது எல்லாம் கலந்துருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ள கிராக்கர்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இதில் என்னென்ன கிராக்கர்ஸ் இருந்துச்சோ அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. எல்லாமே எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தோணுச்சு. இதில் வந்து 37 ஐட்டம் வந்து இருக்குது. இதோட ரேட் வந்து சொன்னேன் 790 ரூபான்னு. போன தடவை ஏற காட்டிலும் இந்த தடவை ஒரு 20% மேலே வந்து கிராக்கர்ஸோட ரேட்னா வந்து கொஞ்சம் கூட தான் செஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் கிட் பாக்ஸ் வந்து இந்த தடவை ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் வந்து பண்ணணும்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட வெப்சைட் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கூட பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க நீங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.